7th பாலிட்டி புக் பை கொஷின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? சமத்துவ ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 14 to 18 வரைக்கும். சாதி, மதம், இனம், நிறம், பாலினம் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 16 சொல்லுது. தேர்தலில் போட்டியிடும்போது அது ஒரு அடிப்படை உரிமை தான். அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்பட ஆர்டிகல் 14 சொல்லுது. பணக்காரர்கள் மற்றும் ஏழைகளிடையில் சமத்துவமின்மை காட்டுதல் என்னது? சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது அரசியல் சமத்துவம். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா 18, ஆர்டிகல் 326. நெக்ஸ்ட்டு, சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. நெக்ஸ்ட்டு, சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. இப்போ கோடிட்ட இடங்களை பார்க்க போகிறோம். குடிமை சமத்துவம் டேஷ்க்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. சட்டத்தின் முன்பு. நெக்ஸ்ட்டு, டேஷ் முதல் டேஷ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் சமத்துவ உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். 14 to 18. தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அடிப்படை சமத்துவ உரிமை. சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதுமாகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? லாஸ்கி சொல்லியிருக்காரு.